ஒரு விருப்பம் இல்லாத ஒன்றை, நாங்க விரும்பாத ஒன்றை ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் நேரடியான விஷயம். யாரு என்ன விருப்பம் இல்ல, பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுல விருப்பம் இல்ல, அதை ஏன் எங்க மேல திணிக்கிறாரு திரு டிடிவி தினகரன் அப்படின்னு. உண்மை முன்னாலே நாங்கள் சொன்னோம், அம்மாவின் உண்மை தொண்டர்கள் மீது அக்கறை கொண்டு அம்மாவின் உண்மை தொண்டராக அந்த கருத்தை அவர் சொன்னார். இப்போ ஒரு மணிகண்டன் சொன்னார், நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, இயக்கம் தோல்வி கண்ட காலத்திலும் சரி, வெற்றி பெற்ற காலத்திலும் சரி, சில மாவட்டங்களில் கூட்டம் தலைமை கழகத்தில் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அந்த கூட்டங்களே நடத்த முடியல. இரண்டாம் கட்ட தலைவராக இன்று இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை கூட்டம் முடிவதற்கு பின்னால இங்கே நம்ம இருந்தா அசிங்கம் கேவலம்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வெளியே போயிட்டாங்க. சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு எங்கள் மக்கள் சொல்கிற அதே கருத்தை நாங்கள் போகிற இடம் பார்க்குற இடத்துல அதிமுக உள்ள உண்மையான தொண்டர்கள் சொல்கிற கருத்து தான். 6 பேர் போய் பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, இந்த நண்பர் சொன்னது மாதிரி வேலுமணி அவர்கள் சொல்லியது போல நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற்றுவோம்னு ஒரு கருத்து சொன்னது போல அந்த கூட்டணியில் இருந்து மீண்டும் வர முடியும்ன்ற ஒரு கருத்தை தான் இப்போ சொன்னாங்க. இவங்க பலவீனப்பட்டதாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத கட்டாயத்தின் மேல் தலைவராக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு அந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டமும் தலைமை கழகத்தில் நடத்த முடியல. பாதியில் என்னது ரவியோ திரு மணிகண்டனோ சொல்லக்கூடிய அல்லது சுப்ரத்தனமோ அந்த பாயிண்ட்ல அக்செப்ட் பண்றாரு. என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு போட்டியா மாற்று கட்சியா இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நீங்க பாஜகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்றதே சிரமப்படுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்றது கேட்டுங்க, சொல்லி முடிக்கிறேங்க பாருங்க. அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கள ஆய்வுன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அனுப்புனாங்க. எல்லா மாவட்டத்திலையும் அடியில் தேடி அது பாதியிலே நிறுத்தப்பட்டது. இப்படி ஒரு பலவீனமா ஆகிவிட்டது. ஒரு பலமான கட்சியாக இருந்தால் புரட்சி தலைவர் அம்மா அவர் கூட தனியா நின்னாங்க, வெற்றி பெற்றார்கள். முதலமைச்சராக தாம் இருந்து விட்டோம், பொதுச்செயலாளர் போர்வையில் இருக்கிறோம் என்பதால புரட்சி தலைவர் அம்மாவோ புரட்சி தலைவரோ ஆகிவிட முடியாது. இப்படி பலவீனமாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு பலமான எதிரி திமுக இருப்பதால் அந்த திமுக எதிர்ப்பதற்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. அந்த பலமான கூட்டணி இன்னைக்கு என்டிஏ கூட்டணி தான். அந்த கூட்டணிக்கு தான் வர வேண்டும். வந்தாதான் அம்மாவின் இயக்கத்தை காப்பாற்ற முடியும், ஆட்சிக்கு கொண்டு வர முடியும், திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும் என்று அம்மாவின் மீது உண்மையான தொண்டராக மக்கள் சில டிடிவி தினகரன் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கதவு திறந்திருக்கிறது அப்படிங்கிற ஒன்று பேசும்போது திரு டிடிவி தினகரன் அப்பயும் முயற்சி செய்தார்னு சொல்றாரு. அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் போன்றவர்கள்லாம் வெளிப்படையாகவே அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்பவும் அந்த முயற்சி பலிக்கல. அதிமுக அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. 26லும் நாங்க உறுதியாத்தான் இருப்போம்னு சொன்ன பிறகாகவும் கூட இதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி சொல்வதனுடைய காரணம் பின்னாடி அரசியல் ரீதியா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வெளியே அதாகப்பட்டது அரசியல் ரீதியா வேற எது மாதிரி காரணம் இருக்கான்னு கேக்குறாங்க. யார் கேக்குறது? அதிமுக கேக்குறாங்க. பாஜகவோடு நாங்கள் அப்படி இணைய வேண்டிய அவசியத்தை ஏன் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்துறாரு? வலுவான இன்னைக்கு கூட்டணி வேணும்னு, அதுதான் வலுவான கூட்டணி. இன்னைக்கு திமுக வலுவான பலமான கூட்டணியா இருக்கு. அதை எதிர்க்கக்கூடிய வலுவான பலமான கூட்டணி வேணும்னா அது என்டிஏ கூட்டணியோட தான் வரணும். அப்படி வந்தாதான் அதிமுகவால தமிழ்நாட்டுல கூட்டணி அமைக்க முடியாது. அவங்க சொல்ற மெகா கூட்டணி அவங்களால அமைக்க முடியாதுன்னு தினகரன் நினைக்கிறாரா? மெகா கூட்டணி அமைக்கவே முடியாது. எங்க போய் மெகா கூட்டணி அமைப்பாரு? இன்னைக்கு இருக்குது அதிமுக மட்டும் தான் இருக்கும். இன்னும் நாட்கள் தேர்தல் காலம் சூடாக அங்க இருக்கின்ற ஒரு சில கட்சிகளும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுமே தவிர எந்த கூட்டணியும் அவங்க அமைக்க முடியாது.